வணக்கம், ஹாய், ஹலோ, வெல்கம் டு ஸோ கைஸ், மொக்கா கமெண்ட்ரி சேனல்லேருந்து யுவர் நேம் பார்க்க வேண்டிய படங்கள் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காரு. யுவர் நேம் அப்படின்றது ஒரு அனிமி மூவி. ஓகேயா, நான் அந்த கொரோனா லாக்டவுன் பீரியடில் நிறைய படங்கள் பார்த்தேன். அனிமியில் சொல்கிறேன், அனிமியில் நிறைய படங்கள் பார்த்தேன். சீரிஸ் பெருசாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அனிமி சீரிஸ் நான் பெருசாக பார்க்கலாம், அனிமி மூவிஸ் நிறையா பார்த்தேன். மோஸ்ட்லி எப்படின்னா ஃபீல் குட்டாக இருக்கிறது, ஒரு எமோஷனல் பாண்டிங் க்ரியேட் பண்ணுற மூவிஸ்லாம் நிறையா பார்த்தேன். அதில் யுவர் நேமும் ஒன்று. இதில் வந்து யுவர் நேம் பற்றி படத்தை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். படத்தோட ஸ்டோரி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் யுவர் நேம் படத்தை பற்றி. ஸோ இந்த கிரியேட்டர்கிட்டேருந்து, இந்த படத்தோட கிரியேட்டர்கிட்டேருந்து நிறையா படங்கள் வந்துச்சு. சேம் கிரியேட்டர் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆர்ட் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற அந்த ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், ஏன்னா எல்லா படங்களும் ஒரே மாதிரி தான், சேமாக தான் இருக்கும். ஒரே கிரியேட்டர் தான் நினைக்கிறேன். ஓகேயா, யுவர் நேமு, அதுக்கப்புறம் வெதரிங் வித் யூன்னு ஒரு படம் இருக்கும். அந்த படம் தான் பார்த்தா, அதுக்கெலாம் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். மூவி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன், பார்த்தா தெரியும். அப்புறம் அந்த படமாக இன்னொன்று கார்டன் ஆஃப் வேர்ட்ஸ்னு ஒரு படம் இருக்கும். அது வந்து ஒரு ஒரு 2 மணி நேரம் அந்த மாதிரிலாம் வராது, ஒரு 50 நிமிஷம் 3/4 மணி நேரம் பண்ணும்போது தான் வரும் அந்த படம். குட்டி படம் தான், அதுவும் செம்மையாக இருக்கும். அப்புறம் லாஸ்ட்டாக சுசுமின்னு ஒரு படம் பார்த்தேன். அது வந்து இதே கிரியேட்டர் தான் வந்து நினைக்கிறேன். அது போன வருஷம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், 2024 வந்த படம்னு நினைக்கிறேன். அதுவும் பார்த்தேன், அதுவும் செம்மையாக இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம் வேறு லெவலாக இருக்குது. கொரோனா லாக்டவுனில் நிறைய படங்கள் பார்த்தாங்க. அனிமி மூவியில் சீரிஸ் பெருசாக பார்க்கலாம், ஆனால் அனிமி மூவி நிறையா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு இன்னொரு படம், சைலண்ட் வாய்ஸ்னு ஒரு படம் இருக்கும். அதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேன்க்ரியாஸ்னு ஒரு படம் இருக்கும். இந்த படங்கள்லாம் என்ன மாதிரினா, ஒரு ரொமான்ஸ் இருக்கும், ஒரு எமோஷ்னல் பாண்டிங் க்ரியேட் பண்ணோம், உங்களை என்ன சொல்கிறது, ஒரு லைட்டாக ஒரு டியர் ட்ராப்பு வர வைக்கிற அளவுக்காச்சும் இருக்கும். அந்த மாதிரி படங்கள் தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில். ட்ரை நாட் டு க்ரை அப்படின்னு சர்ச் பண்ணி தான் நான் பார்ப்பேன். ட்ரை நாட் டு க்ரை மூவிஸ் அப்படின்னு போட்டால் இந்த இதெல்லாம் கொஞ்சம் வரும், அந்த மூவிஸ்லாம். அது இது போக நிறைய மூவிஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேயா, அதில் வந்துட்டு இந்த படம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஐ வாண்ட் டு ஈட் யுவர் பேன்க்ரியாஸ்னு ஒரு படம். அது வந்துட்டு நான் பார்த்துட்டு ஒரு 5-6 நிமிஷம் அப்படியே உட்காந்து படுத்துட்டாங்க. கண்ணை மூடி படுத்து யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்குள்ளேயே ஒரு மாதிரியா லைட்டாக அழுகிற ஃபீல்லாம் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த படம்லாம். இப்போ யுவர் நேம்ன்றது நான் அந்த டைமில் பார்த்தது. ஓகேயா, அந்த டைமில் பார்த்தது. எனக்கு இருக்கிற ஐடியா வச்சு சொல்கிறேன் நான் என்ன மாதிரி படம்னு. ஓகேயா, அதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கல. இந்த படத்தில் எப்படி இருக்கும்னா, டைம் ஜம்ப் இருக்கும். ஓகேவா, 2 கேரக்டர் இருப்பாங்க, ஒரு பையன் பொண்ணு இருப்பாங்க. 2 பேரும் உருவம் மாறிடுவாங்க. ஓகேயா, உருவம் மாறுறது மட்டும் இல்லாமல் பையன் வந்து ஃப்யூச்சரில் இருப்பான், பொண்ணு வந்து பாஸ்டில் இருக்கும். ஓகேயா, அந்த மாதிரி ஒரு கதை போயிட்டு இருப்பான். இது எனக்கு ஞாபகம் இருக்கிறட்டும் சொல்கிறேன். இப்போ நம்ம இவர் சொல்கிற எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோக்குள்ளே போயிடலாமா? எக்ஸ்ப்ளனேஷன் தான் நினைக்கிறேன், இல்லை வேறு மாதிரி பிரேக் டவுன் எந்த மாதிரி பண்ண போகிறான்னு தெரில. இப்போ நம்ம போயிடலாமா? மொக்கா கமெண்ட்ரி சேனல் வீடியோக்குள்ளே லோடிங் ஆகுது. வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்கா கமெண்ட்ரி. நான் அங்கே ஹோஸ்ட் யுவர் நேம். நான் ப்ரீவியஸாக வெதரிங் வித் யூ அந்த படத்தை பற்றி பேசும்போது நிறைய பேர் யுவர் நேம் பாருங்க ப்ரோ அப்படி சொல்லி வந்து படத்தை பார்க்காம கண்டிப்பாக இதை வந்து பார்க்க முடியாது தானே. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம யுவர் நேம் அந்த படத்தை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன். ஸோ யாராவது இது வரைக்கும் அந்த படத்தை பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. ஏன்னா வெதரிங் வித் யூ அதே டைரக்டர், அதே கிரியேட்டர் தான் சொல்லணும். ஸோ அவர் தான் வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. மாக்கோட்டோ ஷின்ஹை உண்மையிலே ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் டைரக்டர். எனக்கு இந்த படம் வந்து பெருசாக பிடிக்கல. யாருமே இந்த படத்தை போய் பார்க்காதீங்க, இது ஒரு இன்கம்ப்ளீட்டான படம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஏன்னா இந்த படத்தில் நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்கு, நிறைய டைம் லைன்ஸ் இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிராவல் அதை பற்றி நிறைய வந்து பேசியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத குழப்பங்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நீங்கள் இந்த படத்தை உங்கள் இதயத்தை, உங்கள் மனசை வச்சு தான் நீங்கள் வந்து பார்க்கணும். உங்கள் மூளையை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நிறைய கன்ஃபியூஷன்ஸை தான் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும். அதுக்கான பதிலையுமே நம்ம ஷின்ஹாய் வந்து கொடுத்துருக்காரு. குழப்பங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்காக தான் இவங்க வந்து திரும்ப அந்த படத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி. உண்மையிலேயே நிறைய பேர் இந்த படத்தை ஒரு தடவை பார்க்குறதோட நிறுத்த மாட்டீங்க, தொடர்ந்து பல முறை பார்ப்பீங்க. பல முறை பார்க்கவும் தூண்டக்கூடிய ஒரு செம்ம அழகான படம் தான். அஃப்கோர்ஸ் இன்கம்ப்ளீட்டான படம், பட் ஸ்டில் செம்ம அழகான படம். வெதரிங் வித் யூ மாதிரி இதுவும் உங்கள் மனசை ஏதோ ஒன்று பண்ணும். படம் பார்த்தவங்க உங்கள் தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. படம் பார்க்காதவங்க வீடியோ கட் பண்ணிட்டு படத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. படம் பார்க்காதவங்க வீடியோ கட் பண்ணிட்டு போயிருங்க. வந்து 2 கேரக்டர் ஃபோக்கஸ் பண்ணி தான் போகுது. கிராமத்தில் வாழ்ற சின்ன பொண்ணான மிட்சுவா, நகரம்ங்கிற டோக்கியோவில் வாழ்ற டாக்கி. இவங்க 2 பேரோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல கம்ப்ளீட்டாக மாறுது. அந்த மாற்றம் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை கொண்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும். இவங்க 2 பேரும் இந்த லைஃப் ஸ்டைலையும் தாண்டி என்ன ஒரு மிகப்பெரிய எரிக்கல் 1200 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியை கடந்து போகும் எரிக்கல்னு சொல்ல விட வால் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த லைஃபுக்கு பின்னாடியே வந்து நடக்குது. இது எல்லாமே ஒரு கதையில எப்படி அழகாக சொல்ல முடியுங்கிறத நம்ம மாக்கோட்டோ ஷின்ஹாய் கிட்ட தான் கற்றுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஒரு படங்கள் எல்லாத்தையும் ஒரு டிசாஸ்டர் இருக்கும். ஐ மீன் நேச்சுரல் டிசாஸ்டர் ஒன்று பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாரு.
கம்ப்யூட்டர் கிராஃபிக்னு சொல்லி உலகம் மாறிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஸ்டில் அந்த ஹேண்ட் ட்ரான் அந்த ட்ரெடிஷனுக்கு அதான் அந்த ஆர்ட் ஸ்டைல் தான் வேற லெவலா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்குங்க பாக்கும்போது. ஸோ கடையோட பிகினிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம okay, மிட்சுவா கடைக்குள்ள வர. அவருடைய ரூம்ல இருந்து எழுந்து பார்க்குறா. பட் அவள் உடம்பு வித்தியாசமா இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உணர்றா. நம்ம உடம்பு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. ஸோ அதை தொடர்ந்து அன்னைக்கு நாள் முழுக்க கொஞ்சம் வித்தியாசமா தான் போகுது. அதனால நினச்சிக்கா அவளுடைய தங்கச்சி அவளுடைய பாட்டி 2 பேருமே இப்போ நீ ஓரளவுக்கு ஓகேவா இருக்க, நேற்று ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டேப்பா அப்படின்னு சொல்லி கேட்க மிட்சுவாக்கு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி சுத்தமா புரியல. அதை தொடர்ந்து அவள் தன்னுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மேயர், ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கவர். மிட்சுவாக்கு அவங்க அப்பா கொஞ்சம் பிடிக்காது தான். ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்க அம்மா இறந்துற அப்புறம் என் பொண்டாட்டியை எது செஞ்சு காப்பாற்ற முடியல. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே பைத்தியம் பிடிச்சிச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 பொண்ணுகளையும் வெறும் பாட்டி கூட விட்டுட்டு கிளம்பியிருப்பாரு. ஸோ அதனாலே மேபி பிடிக்காம போயிருக்கலாம் போல. ஸோ இந்த பக்கம் மிட்சுவா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் அவங்களுடைய ஃபேமிலி வம்சாவளியாக பண்ணிட்டு வர ஒரு ரிச்சுவலில் பங்கேற்கிறாங்க. ஸோ அந்த ரிச்சுவல் இவங்களுடைய வம்சாவளியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடக்குது. இவங்களுடைய அந்த புனித ஸ்ட்ரைனில் அந்த இதை வந்து செய்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சின்ன பொண்ணுங்களை அவங்க ஸ்ட்ரைனுக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு வகையான டான்ஸ்லாம் ஆட வச்சுட்டு அவங்க கிட்ட ஒரு வகையான சாப்பாடு, ஐ மீன் அரிசி மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து அதை அவங்க வாயில மின்னுட்டு திருப்பி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டிக்குள்ள வந்து கட்டி வைக்கணும். ஸோ அது பல நாட்கள் கழிச்சு ஒரு வகையான தண்ணி, எனக்கு இந்த சீன்லாம் ஞாபகம் இல்லை, ஏன்னா அந்த டைம்ல பார்த்தது, அதுதான் குச்சிக்காமி லாக்டவுன் டைம்ல பார்த்தது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. இந்த விஷயம் அந்த மிட்சுவாக்கு சுத்தமா பிடிக்கல. என்னடா இப்படி என்ன ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, நான் அடுத்த தடவை ஒரு பிறவி வந்துச்சுன்னா அதுனா டோக்கியோல ஒரு நல்ல அழகான பையன் உடம்புல தான் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கத்துறேன். ஸோ அடுத்த நாள் திடீர்னு முழிச்சு பார்க்கும்போது டோக்கியோவில் டாக்கி இந்த மாதிரி தான் தான் மிட்சுவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்கேன். மிட்சுவா தான் கனவு தான் கண்டுட்டு இருக்கோம், சரி இந்த கனவுலையாச்சும் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டோக்கியோவில் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிறேன். முதல்ல இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஊர் சுற்றுறது மட்டும் இல்லாமல் அவளுடைய முதல் வேலையை வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறேன். ஒரு மிகப்பெரிய ஹோட்டலில் வெயிட்டராக. அண்ட் அந்த இடத்துல தான் ஓகுடரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் டாக்கியோட உடம்புல மிட்சு வந்து மீட் பண்ணுறான். மிட்சுவாக்கு இது வந்து ஒரு கனவு தான் அப்படிங்கிற தாட் தான் இருக்குது. ஸோ அந்த நாளை நல்லா முடிச்சிட்ட அப்புறம் டாக்கியோட உடம்புல இருக்க மிட்சுவா தான் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு படுக்க அடுத்த நாள் எல்லாமே நார்மலாகவே எழுந்தது. ஸோ அது வரைக்கும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசாக தெரியல, கனவு தான் நினச்சிக்கிறாங்க. பட் இது வந்து தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் இவங்க தங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கையில் இந்த மாதிரி எழுதிக்கிறது, நான் தான் மிட்சுவா, நான் தான் டாக்கி அப்படின்னு சொல்லி கையில் எழுதிக்கிறது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எங்கே இருக்க, யார் நீ அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை எழுதும்போது அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் 2 இல்லைனா 3 டைம் இவங்களோட உடலில் இருக்க ஆவி ஆர் பாசிபிள் இவங்களுடைய மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பக்கம் டாக்கி மிட்சுவாவை அவங்க ஸ்கூல்லேயே ஒரு மிகப்பெரிய எத்தான ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்டுறாரு. அதுவே இந்த பக்கம் மிட்சுவா வந்து பார்த்தீங்கன்னா டாக்கி அண்ட் ஒக்கடோரா கூட ஒரு சின்ன கனெக்ஷனை கிரியேட் பண்ணி விட்றா அப்படின்றத சொல்லலாம். ஒரு நாள் இந்த பக்கம் நம்ம மிட்சுவா உடம்புல டாக்கி இருக்க அந்த சமயத்தில் மிட்சுவா அவங்க பாட்டி அண்ட் யோட்சுவா தங்கச்சி கூட ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களுடைய அழிஞ்சு போன ஒரு டெம்பிள், ஒரு கோயிலுக்கு தான் வந்து போயிட்டு இருக்காங்களாம். அந்த கோயிலில் இவங்க உருவாக்கி வச்ச அந்த குச்சிக்காமி சாக்கி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து சேவ் பண்ணி வைப்பாங்களாம். ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தவங்க மென்று துப்பி எடுத்த அந்த ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட உயிருக்கு சமானம், ஐ மீன் உயிரில் பாதி அப்படின்னு கூட சொல்லலாம். அதை கடவுளுக்கு படைச்சாகணும், இதை தான் தாங்க வம்சாவளியாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி எங்களோட அந்த ஒரு குச்சிக்காமி சாக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு எடுத்து வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனால் அந்த கோயில் அழிஞ்சு போய் கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கும் மேலே ஆகுது. அது இருக்க இடமே ஒரு பள்ளத்தாக்குல தான் இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம மிட்சுவா ஆல்ரெடி விழுந்த மாதிரி தெரியுதா சொல்லணும். இவங்க லைஃப் இப்படியே நல்லா போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒன் டைம் இந்த பக்கம் மிட்சுவா வந்து பார்த்தீங்கன்னா டாக்கியோட உடம்புல இருந்துகிட்டே டாக்கி ஒரு பொண்ணு மேலே க்ரஷ்ஷாக இருப்பான்னு சொன்னா பார்த்தீங்களா ஒக்கடோரா, அவ கூட ஒரு சின்ன டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி விட அந்த டேட்டுக்கு நம்ம டாக்கி அவருடைய உடம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா போறாரு. பட் அந்த இடத்துல அவருக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வருது, அவர் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஒக்கடோராக்கு இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என் மேலே க்ரஷ் இருக்கலாம், ஆனால் உன் மனசில் வேற யாரோ இருக்காங்க, அதை முதல்ல பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப இந்த பக்கம் டாக்கி முதல்ல மிட்சுவாக்கு கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கால் பண்ணுறாரு. பட் கால் எதுவுமே போகலை. அவளுடைய கடைசி மெசேஜ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்கள் 2 பேருக்கும் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், ஸோ இன்னைக்கு நைட்டு ஒரு எரிக்கல் வரும், அதை நீ பாரு அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம டாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிறாரு. பட் எந்த ஒரு எரிக்கலும் வந்த மாதிரியே தெரியல. ஸோ அதுவே ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட்சுவா நான் டோக்கியோக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்து போகிற மாதிரி தெரியுது. அதை தொடர்ந்து
அன்னைக்கு இரவே அவளுடைய ஃப்ரெண்ட்ஸான டெஸ்ஸி அண்ட் யோனச்சி இவங்க 2 பேரும் கூட ஒன்றா சேர்ந்து ஆட்டம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறதுக்காக அவளுடைய கிராமத்திலே இருக்க அந்த விண்கல் போகிற விஷயத்த உலகமே பார்க்குது. ஆனால் அந்த விண்கல் வந்து ரெண்டா பிரிஞ்சு அந்த கிராமத்தை வந்து டக்குன்னு கட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் நம்ம டாக்கி சரி உடம்புல நான் வந்து அடுத்த டைம் போவோம்ல, ஸோ அப்போ இவகிட்ட நான் எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து போறாரு. ஸோ பல வாரங்கள் ஆகியும் இவ உடம்பு பார்த்தீங்கன்னா மாறுற மாதிரியே தெரியல. ஸோ டாக்கிக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வருது, அது எல்லாத்தையுமே வரைஞ்சுக்கிறாரு. அண்ட் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கி மிட்சுவாவை மிஸ் பண்ணுறாரு. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி சுத்தமாக புரியாத நம்ம டாக்கி வந்து நான் மிட்சுவா நேராக போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்ப அவளுடைய ஹெல்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம டாக்கியோட 2 ஃப்ரெண்ட்ஸும் கூடவே வராங்க. முக்கியமாக ஒக்கடூரா இவங்க எல்லாருமே வராங்க. ஸோ நம்ம டாக்கிக்கு எங்கே போகிறோன்னு தெரியல, ஆனால் இடம் மட்டும் ஞாபகம் இருக்கு. ஸோ தான் வரைஞ்சி வச்சிருக்க அந்த டிராயிங்கை வச்சுக்கிட்டே ஒவ்வொரு இடமா வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு போயிட்டு சமயத்தில் ஒருத்தர் இது வந்து ஈட்டாமோரி, இந்த வில்லேஜ் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல நம்ம டாக்கிக்கு தூக்கி வரி போட்டுச்சு. என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிச்சா? நான் கூட 2-3 வாரத்துக்கு முன்னாடி அவகிட்ட பேசினேனே, நீங்களாம் அவ ஈட்டமோரிக்கு போய் பார்க்க அது நிஜமாலே பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருக்கு. நிறைய நியூஸ் பேப்பர் இன்டர்நெட்லாம் செக் பண்ணி பார்க்க இது எல்லாமே உண்மைதான் அவருக்கு வந்து புரியுது. ஸோ அந்த இடத்துல தான் டாக்கி 3 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பொண்ணோட உடம்புல தான் நான் வந்து இருந்திருக்கேன், இவளும் டைம் ட்ராவல் பண்ணி தான் என் கூட வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே வந்து பார்த்தீங்கன்னா உணர்றாரு. இறந்து போனவங்களோட பேரை வந்து செக் பண்ணி பார்க்க இல்லை மிட்சுவோட பேரும் பார்த்தீங்கன்னா இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் இந்த டாக்கியோட கையில் இருந்த ஒரு வகையான பேண்டை பார்த்தேன். அந்த ஓக்கடூரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாரு இந்த புக்லேயும் இட்டமோரிலையும் இந்த மாதிரி நிறைய பேண்ட் வந்து செஞ்சுருக்காங்க போல் அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு டக்குன்னு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. அதாவது அந்த குச்சிகாமி சாக்கியை வந்து அந்த டெம்பிளில் கொண்டு போய் வைக்கும்போது இந்த பக்கம் அந்த மிட்சுவோட பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா முசுபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. முசுபினா எப்படி இந்த பேண்டில் இருக்க த்ரெட்டு ஒவ்வொன்றா வந்து இன்டர் கனெக்ட் ஆகி ஒன்னோட பிணைஞ்சிருக்கும், அதே மாதிரி தான் டைம் லைன் வந்து பிணைஞ்சிருக்கு. அண்டு ஒவ்வொருத்தவங்களோட விதிகளும் அப்படி தான் பிணைஞ்சிருக்கும். இதுதான் முசுபி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு டைம் ஆர் யூனியன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பார்த்தா நம்ம டாக்கி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும், பிகாஸ் குச்சிகாமி சாக்கே எங்கே இருக்குன்னு சொல்லி இவருக்கு வந்து தெரியும். நான் கற்பனை பண்ணலை, நான் உண்மையிலேயே இந்த இடத்துக்கு வந்து போய் பார்த்தா தான் என்னால் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே போகிறாரு. அண்ட் அந்த இடத்துல நிஜமாலே ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்க நிஜமாலே இவர் வச்ச மிட்சுவோட உடம்புல இருந்த இவர் வச்ச அந்த குச்சிகாமி சாக்கையும் இருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சாக்கையை எடுத்து இவர் குடிச்சிடுறாரு. ஸோ குடிச்சு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும்போது எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்குது. சரி இங்கே இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எழுந்து கிளம்பும் போது தான் அவர் கால் வலிக்கு கீழே விழ அவர் கண்ணு முன்னாடி மிட்சுவா பிறந்ததுலேருந்து அவள் இறந்த வரைக்கும் இருந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகுது. உண்மையிலே இந்த இடம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சீனை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. அண்ட் அந்த இடத்துல தான் மிட்சுவா டாக்கியோட உடம்புல இருக்க அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நிஜமாலே டாக்கியை லவ் பண்ணுற மாதிரி இந்த பக்கம் டோக்கியோவில் நம்ம டாக்கியோவை மீட் பண்ண வந்திருக்கேன். அவளுக்கு டாக்கியை தெரியும், ஆனால் டாக்கிக்கு 3 வருஷம் கழிச்சு தான் மிட்சுவாவை தெரியும். ஸோ அதனால டாக்கி நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் அந்த கூட்ட நெரிசல் வந்து பார்த்திங்கன்னா என் பேர் மிட்சுவா மறந்துடாத அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைட் மாதிரி இருக்க அவருடைய பேண்டை கரெக்டாக அவள் கையில் கொடுக்க இந்த இடத்துல தான் நம்ம டாக்கிக்கு அந்த பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது. ஸோ அது எல்லாமே இப்போ தான் நம்ம டாக்கிக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போதைக்கு அவர் கண்ணை மூட டக்குன்னு மிட்சுவோட பாடியில் பார்த்தீங்கன்னா எழுச்சிக்கிறாரு. அன்னைக்கு இரவு தான் நம்ம மிட்சுவா இருந்த அந்த இட்டமோரி இடம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே அழிய போகுது. ஸோ தன்னால் மிட்சுவா மட்டும் இல்லாமல் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரையும் வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுனா பிளான் போடுறான். அதாவது இவங்க கிட்ட கண்டிப்பாக ஒரு விண்கல் வந்து இந்த இடம் வந்து அழிய போகுதுன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஸோ அதனால் சிம்பிளாக ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர், ஒரு காட்டு தீயை உருவாக்கி அது மூலிமா எல்லா மக்களையுமே சேஃபான ஒரு இடத்த கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கண்டிப்பாக அந்த மேயரோட சப்போர்ட்டும் தேவை. மேயர் இவருடைய அப்பாவாக இருக்க அந்த சமயத்தில் போய் ஹெல்ப் கேட்க நீ என்ன பைத்தியம் வந்து உளறிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்ப நம்ம மிட்சுவாவை வந்து கேலி பண்ணேன். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்கான்னு சொல்லி நம்ம மிட்சுவா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா மேலேயே ஒரு ஏறிட்டு மிட்சுவோட உடம்புல இருக்க டாக்கி அவங்க அப்பாவே கிளின்னு கிழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளில வந்துடுறேன். ஸோ அந்த தான் டாக்கிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ தான் இப்போதைக்கு மிட்சுவோட உடம்புல இருக்கும்போது 3 வருஷம் கழிச்சு அந்த டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா மிட்சுவா தான் உடம்புல வந்து எழுச்சிக்கணுமே, ஸோ மிட்சுவா போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளுக்கு வந்து ஓடி போகிறாரு. ஏன்னா அது இவங்களோட அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் தானே இருக்கேன். அந்த இடத்துல போய் மிட்சுவான்னு சொல்லி கத்த நம்ம டாக்கிக்கு அவள் கத்துறது கேட்குது, ஆனால் எங்கே இருக்கான்னு சொல்லி தெரியல. ஸோ 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா 2 பேருமே வித்தியாசமான டைம்ல இருக்காங்க. ஒருத்தர் 2010 இருக்கான், ஒருத்தர் 2016 இருக்கான். ஸோ 2 பேரும் வேற வேற இடத்துல இருக்கும்போது கத்துறது கேட்குது, ஆனால் எங்கே இருக்காங்க தெரியல. கத்துறது எப்போ கேட்டுச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த டைம் வந்து ஒரு ட்வைலைட் டைம் இல்லைனா ஹாஃப் லைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் கோல்டன் ஹவர் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. சூரியன் அப்படியே மாலை மங்குற டைம்.
அண்ட் கரெக்டாக அந்த ஹாஃப் லைட் பாயிண்ட்டை ரீச் ஆகும்போது 2 டைம் லைனும் மர்ஜ் ஆகிடுது. அண்ட் அந்த இடத்துல நம்ம மிட்ஸ்வா டாக்கி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மீட் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் அவங்கவுங்க உடம்புல தான் இருக்காங்க. ஸோ டாக்கி தான் கையில் இருக்க அந்த பிரைடை எடுத்து கொடுத்து, இது நீ கொடுத்தனால தான் நான் வந்து திரும்பி வந்தேன், ஸோ இது உனக்கு தேவை. அண்ட் இந்த டைம் லைனில் 2 பேரும் மீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதுக்காக இவர் இந்த லக்கி சாமா கன்சிடர் பண்ணப்பட்ட அந்த பிரைடை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாரு. அண்ட் இதுதான் அவர் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரைட் உங்ககிட்ட வந்திருக்க அந்த சமயத்தில் இந்த கனவு நம்ம 2 பேருக்குமே மறந்து போயிடும். ஸோ அவங்க தங்களுடைய பேரை மாற்றி எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம டாக்கி மிட்ஸ்வாவோட கையில் எழுதுறாரு. ஆனால் மிட்ஸ்வா அவள் கையில் எழுத வரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் லைட் மறைஞ்சு போயிடுது. இந்த பக்கம் டாக்கி அவள் பேரை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எழுத பார்க்குறாரு. பட் டக்குன்னு எல்லாமே மறந்து போயிடுது. மிட்ஸ்வா அந்த டாக்கி இருக்கான் அந்த ஒரு ஃபீல் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து தெரியுது. அவன் பேரும் இந்த பக்கம் மிட்ஸ்வாக்கு மறந்து போன அந்த சமயத்தில் முதல்ல இந்த கிராமத்தை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுறாங்க. போகிற வழியில் கால் தடிக்கு இந்த பக்கம் நம்ம மிட்ஸ்வா கீழே கடைசியாக அவன் பேரை மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கையை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் நம்ம டாக்கியோட பேர் இல்லை, ஐ லவ் யூன்னு எழுதியிருக்காரு. ஐ மீன் நான் இல்லைனாலும் என் பேர் உனக்கு தெரியலனாலும் இந்த மாதிரி ஒருத்தன் உன்னை எப்போதுமே நேசிட்டு இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடத்துறாரு. ஸோ நம்ம மிட்ஸ்வா உன்னை நான் மறக்க மாட்டேன், உன்னை நான் ஞாபகம் வச்சுப்பேன், ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கேன். அவன் தான் கொடுத்த அந்த ஃபைனல் பிரைட் அந்த ரெட் கலர் துணி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அவள் தலையில் வந்து கட்டிட்டு இருக்கேன். அந்த விஷயம் கூட அவளுக்கு வந்து மறந்து போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஏதோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தி இப்போதைக்கு அந்த விண்கல் அழிவுலேருந்து அந்த மொத்த கிராமத்தையும் காப்பாற்றிடுறா. நம்ம டாக்கி எழுச்சு பார்க்குறாரு. அவருக்கு என்ன நடந்துச்சு சொல்லி சுத்தமாக தெரியல. ஆனால் அவர் யாரையோ மிஸ் பண்ணுறாரு, எதையோ தேடிட்டு இருக்காருங்கிற விஷயம் மட்டும் ஞாபகம் இருக்கு. 5 வருஷம் அப்படியே போகுது. இந்த பக்கம் டாக்கி பெரிய ஆளாக வளர்ந்து இந்த மாதிரி வேலை தேடிட்டு இருக்காரு. ஒக்கடூராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் தான் கையை திருப்பி பார்த்துக்கிட்டு என்னத்தை நான் வந்து தேடிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு இடத்த தேடிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு அது என்னன்னு சொல்லி சத்தியமாக ஞாபகம் இல்லை, நான் சந்தோஷத்தை தான் தேடிட்டு இருக்கேன். அவர் தேடுறது அவருடைய சந்தோஷங்கிற விஷயம் கூட அவருக்கு வந்து தெரியாமல் அவருடைய சந்தோஷத்தை தேடி ஓடிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். மிட்சுவாவும் நடந்தது கனவு அப்படின்னு சொல்லி மறக்காம உண்மையிலேயே நம்ம டாக்கியை தேடி இந்த பக்கம் டோக்கியோக்கு வந்திருக்காங்களோ என்னமோ. ஒரு கட்டத்தில் 2 பேருமே ஒரு படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. 2 பேருமே கடந்து போகும்போது நம்ம டாக்கிக்கு அந்த உணர்வு திரும்ப வர நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம மிட்சுவா கிட்டே கேட்க, மிட்சுவாவும் எனக்கு அப்படி தான் தோணுது, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி 2 பேருமே கேட்க, இதோட அந்த படம் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே முடியுது. அகெயின் ஒரு செம்ம அழகான படங்க. இந்த படத்தில் நிறைய பிளாட் ஹோல்ஸ் இருக்குது. நான் சொன்ன விஷயத்தை எனக்கு புரிஞ்சிச்சு கூட எனக்கு வந்து தெரியல. அண்ட் இந்த மாதிரி தான் படமும் இருக்கும். இந்த ஒரு விஷயத்த நம்ம மகாட்டா ஷின்காயே சொல்லியிருக்காரு, இந்த படம் ஒரு இன்கம்ப்ளீட்டான படம் அப்படின்னு. ஏகப்பட்ட குழப்பங்களை கொடுக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்தை உங்கள் மனசுலேருந்து பாருங்கள், மூளையிலேருந்து பார்க்காதீங்க. பிகாஸ் உங்கள் மூளையிலேருந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்கும்போது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழும்பும். ஆனால் மனசுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நம்மளுக்கு எப்போ தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வரும். ஆனால் அது ஏக்கமே உங்களுக்கு ஒரு தனி ஃபீலை கொடுக்கும். அந்த ஃபீல்லே இந்த படம் உங்களை தாண்டி கடந்து போயிடும். அதுதான் உண்மை. இந்த படம் பார்த்தவங்க உங்களுக்கு தாட்ஸ் உங்களோட வியூஸை மறக்க வைக்கல, கமெண்ட் பண்ணி அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தாறு மாறான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா அதான் முடிஞ்சுச்சு. ஆக்சுவலாக நான் அந்த டைமில் பார்த்ததா ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சா, நிறைய சீன்ஸ் மறந்துருச்சு. ஓகேவா, இப்போ மறுபடியும் பார்க்கும்போது அதெல்லாம் அப்படியே எனக்கு வருது, அந்த மெமரிலாம் ரீகலெக்ட் ஆகுது. நல்லா இருந்துச்சு. ரீகலெக்ட் ஆக எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த ஏக்கம் அதெல்லாம் சொல்கிறால அதெல்லாம் வருது. செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபீலிங்கே வேறு லெவல் ஃபீலிங்கு. நீ போய் படத்தை போய் பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி நிறைய படங்கள் இருக்கும். இவரோட அந்த கிரியேட்டர்கிட்டேருந்து நிறைய படங்கள் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வேறு லெவல் படங்க. வேறு என்ன சொல்கிறது. படத்தில் வந்து ஹாஸ்டலாக இருக்கட்டும், அந்த ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், பிளாட் ஹோல் ஓகே, அது அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த டைமில் பார்க்கும்போது எனக்கு பெருசாக அதெல்லாம் நான் கண்டுக்கிட்டதில்ல. நான் சொல்கிறேன்ல, இதயத்துலேருந்து பார்க்கணும், மைண்ட்லேருந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி தான் நான் பார்த்துட்டு போனோம் நம்ம. ஏன்னா நான் அதெல்லாம் கவனிச்சதில்லை. அந்த டைமில் எனக்கு தெரியவும் தெரியாது. ஓகேவா, பிளாட் ஹோல் என்னட்டு அதெல்லாம் நம்ம பார்த்ததில்ல. நமக்கு அந்த ஃபீலிங் தான். நான் வந்து அதான் சொல்கிறேன், ட்ரைன் நாட் டு கிரைனே சர்ச் பண்ணுவேன். அந்த எமோஷனல் மூவிஸ் தான் சர்ச் பண்ணுவேனே. நான் என்ன பார்க்க போகிறேனோ அப்படி தான் சர்ச் பண்ணியே பார்த்தேன் நான் அந்த டைம்லாம். ஸோ எனக்கு அந்த ஃபீலிங் வரணும், எனக்கு லைட்டாக ஒரு டியர் ட்ராப்பாச்சும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த மாதிரி படங்கள்லாம் தேடி பார்த்துருந்தேன். அதில் அந்த படங்களில் இதுவும் ஒன்று, யுவர் நேம். செம படம், போய் செக் பண்ணி பாருங்க. மாதிரியா இருந்துச்சு. சரிம்மா, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.